சுட சுட கறி சோறு வாசத்துல தக்காளி சோறு பாருங்க சாதம் பாருங்க அப்படியே உடைச்சாடு பார்த்தீங்கன்னா ஒட்டாது சாப்பாடு உதிரி உதிரியா இருக்கும். ஐயோ வேற மாதிரி கறி சோறுன்னு கொடுத்து ஏமாத்திடுவாங்க. ஆமாங்க. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் தான். வேறு யாரை மீட் பண்ண வந்திருக்கேன், நம்ம மனோனேக்க தான். அவங்க வீட்டில் இந்த தக்காளி சாதம் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அடிக்கடி அரிசி பருப்பு சாப்பாடு செய்வோம், அதே மாதிரி அடிக்கடி செய்கிற சாப்பாடு தான் இன்றைக்கி தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடுன்னு சொல்லலாம், தக்காளி குஸ்கான்னு சொல்லலாம், தக்காளி பிரியாணின்னு சொல்லலாம். இது அடிக்கடி செய்கிற இது பிரியாணி டேஸ்ட் இருக்குது. இந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சி போட்டு அதுக்கப்புறம் இதில் புதினா கொத்தமல்லாம் போட்டு நல்லா கமகமன்னு பிரியாணி ஸ்டைலில் பண்ணுவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசம் என்னடா பிரியாணி வாசம் வருது, மட்டனா சிக்கனான்னு ஒடியாருவாங்க. கடைசியில் என்னடா பிரியாணின்னு வெறிஞ்சோத்து போட்டாங்க. இது சும்மா பிரியாணி மாதிரி மணக்கும், ஆனால் கறிசோறு இல்லை, இது நம்ம தக்காளி சோறு. பிரியாணியில் தயிர்லாம் போடுவாங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த தயிர்லாம் போடாமல் நல்லா தக்காளி அரைச்சி ஊற்றி பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தக்காளி சோறு தாளிக்கிறதெல்லாம் கிடையாது. இதில் தக்காளி அரைச்சி பண்ணுறோம், அதுவும் இல்லாமல் மசாலாலாம் அரைச்சி போட்டு பண்ணுறோம். அது பிரியாணி குருணையில் பண்ணுறங்காட்டி இது நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. இது வந்து குருணை அரிசி சொல்கிறாங்க, அதாவது இந்த நொய் அரிசி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பதிய உடச்ச அரிசி, அந்த அரிசியில் போட்டு இந்த தக்காளி சாதம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டலில் இந்த தள்ளுவண்டி கடையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி குஸ்கான்னு சொல்லிட்டு இதுதான் ஒரு கப்பு கொடுப்பாங்க. ரெகுலராக நாங்கள் பண்ணுற இந்த ரெசிபியை நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. சரி வாங்கக்கா, நீங்கள் சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி தான் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். இப்போ தக்காளி சாதம் செய்கிறதுக்கு வந்து பிரியாணி அரிசியை வந்து 120 ரூபாலாம் கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி வந்து 35 ரூபா கொடுத்து பிரியாணி குருணை வாங்கி தக்காளி சாப்பாடெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா பிரியாணியே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதில் பிரியாணி செய்யலாம், எல்லா வகையான சாப்பாடு இதில் செஞ்சோம்னா அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும். சாப்பிட்டே இருக்கலாம். மறுபடியும் நீங்கள் இந்த அரிசியில் தான் செய்வீங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சரி, இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருள் சொல்லுங்கள். தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்கள்: பிரியாணி குருணை 2 டம்ளர், தக்காளி 5 நம்பர், பச்சை மிளகா 5 அல்லது 6 நம்பர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பத்தை வச்சு வணக்கிறதெல்லாம் வணக்கிடலாங்க, எண்ணெய் ஊற்றி. நம்ம ரைஸ் தம் கட்டினா ஒரு பாத்திரத்தை வச்சு கட்டுவோம். ஆமா. ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கடாய் வச்சிருக்கீங்க, என்ன காரணம்? வீட்டில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வடக்கல்ல எடுத்து வைப்போம், தாளிப்போம், குக்கரில் ஒட்டுவோம், 2 விசில் விடுவோம், 10 நிமிஷம் ஆயிடும். அதே மாதிரி இப்போ வந்து வடக்கல்லையே வணக்கிறோம், மண் சட்டியில் வைக்கிறோம், ஒரு தம் போடுறோம், முடிஞ்சிடும் சீக்கிரமா. சூப்பர். இப்போ கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய், கடலெண்ணெய். எப்பவுமே எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சண்டை வரும். இருக்கும், நான் கடலெண்ணெய் சொல்லுவேன், அவங்க வந்து கல்லெண்ணெய் சொல்லுவாங்க. ஓகே, எல்லாம் ஊற்றிடுமா? ஆமாம், ஊற்றிடலாம். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றுறோம், நெய்யெல்லாம் எதுவும் ஊற்றுறது இல்லை, எண்ணெய் மட்டும் தான் இதுக்கு. சரி, ஓகே. அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம். அடுத்தது பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க. சரி, ஓகே. 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், பட்டை 2 கிராம்பு 2 சோம்பு, எது வீட்டில் இருக்குதோ போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். ஓகே. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா டக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுவாங்க. இங்கே ஷூட்னாவே வந்து அப்படி கண்ணை மூடி திறக்கிறதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. சரி, எவ்வளோ ஏலக்காய் போடுறீங்க? எல்லாம் ரவுண்டு தாங்க, சும்மா 2 ஏன்னா பிரியாணி பொடி போடுறோம், அதனால இது ரவுண்டு. சரி, ஓகே. இந்தாங்க சோம்பு போடுவீங்களா? சோம்பு வாசத்துக்கு தேவை 1/2 ஸ்பூனு. அதுக்கு அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். பெருசாக இருக்கிறது 2 வெட்டி வச்சுருக்கிறேன், நீளமாக 2 அரிஞ்சது போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஆமாம், இது சீக்கிரம் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைகளுக்கெல்லாம் இதெல்லாம் அடிக்கடி செய்வோம். இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா டக்குன்னு இதை செஞ்சு எடுத்து டிஃபனில் போட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் ஸ்கூல் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, டூருக்கு போகிறவங்க, இல்லை இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவங்க, அப்போ வண்டியில் வச்சு எடுத்து போனால் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி வாசம் என்னடா பிரியாணி வாசம் வருது, மட்டனா சிக்கனான்னு ஒடியாருவாங்க. கடைசியில் என்னடா பிரியாணின்னு வெறிஞ்சோத்து போட்டாங்க. கறி இல்லாதனால அந்த அளவு வாசம் வருங்க. ஏன்னா அந்த பிரியாணி பொடி இஞ்சி பூண்டெல்லாம் போடுறங்காட்டி அந்த அரிசியும் சேர்ந்து அந்த பிரியாணி வாசம் வருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது பிளைன் பிரியாணின்னு சொல்லலாம். அதே குஸ்கா. குஸ்கா. ஆனா தக்காளி நிறைய சேர்த்துறோம் இதுக்கு. அப்படியே? ஆமா. இல்ல தக்காளி நீங்க அரைச்சு யூஸ் பண்றீங்களா? ஆமாங்க. ஆமா. ஏன் அரைச்சு யூஸ் பண்றோம்னா முழுசா போட்டோம்னா உங்களுக்கு தக்காளி வந்து தாளிச்ச சாப்பாடு மாதிரி ஆயிடும்.
தக்காளி அரிஞ்சு போட்டோம்னா. இது அரைச்சு போடும்போது அரிசியோட சேர்ந்து நல்லா கலராம இருக்கும், சீக்கிரம் வணங்கிருங்க. அடுத்தது ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கும் சீக்கிரம் வணங்குறதுக்கும் பண்றோம். ஓகே, ஏன்னா அரிசி குறனை. இப்போ தக்காளி வந்து முழுசா இருந்ததுன்னா அது வெறும் தோலா இதாக இருக்கும். சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கணும். இது அப்படி இல்லை, சாப்பாடோட நல்லா கலந்துரும், கலராம இருக்கும் சாப்பாடு. வெரி குட் வெரி குட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தக்காளி நல்லா அரைச்சிருக்காங்க. இந்த குருணை அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இருக்கும், குறைன்னு இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்போ இந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி தக்காளி வந்து பெருசா இருந்தா என்ன ஆகும்? அது வேற தக்காளி தான் தெரியும், அரிசி தெரியாது. இது எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆ இருந்தா நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் போட்டு முக்காவாசி வதங்கிருச்சு. சரி, இந்த சாப்பாட்டுக்கு வந்து வெங்காயம் வதக்கறத பக்குவமே. வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா சாப்பாடு நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஒரு அரை இது கம்மியா வதக்க வேண்டாங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அதனால வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். இந்த பக்குவமா? ஆமா, சரி. ஒரு முக்காவாசி வதக்கிடுவோம். ஓகே சரி. இன்னைக்கு நார்மலாக வீட்டில் பிரியாணிக்கு வதக்குவீங்களா அதே மாதிரி பக்கத்தில் அக்கா வதக்குறாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு போடலாம். ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ஆமாம், ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனு. இந்த ரெசிபி டிட்டோ அப்படியே நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி பக்கத்தில் பண்ணுறோம். இங்கெல்லாம் வந்து மனோமணி அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணாலும் அதே மெத்தடில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் போகிறேன், அப்புறம் வந்து சில பேர் கேட்ரிங் பண்ண விட போகிறேன். ஏன் அங்கெல்லாம் போகிறேன்னா அவங்க பல்காக பண்ணுறேன். இது வீட்டு முறையில் பண்ணுற அந்த உணவு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன், தூக்கும். இன்னும் கரம் மசாலா போட்டா பக்கத்து வீட்டுக்கு 4 வீட்டுக்கு மணக்கு பிரியாணியாட்டா இருக்குது. ஒடியாங்கடா போலாம், போனா கிடைக்கும். ஆனா வந்தா பீஸ் இல்ல சொல்லுவாங்க. வந்தா என்னடா கரிசோறு வாசம் வந்தது, கடைசியில வந்து வெறுஞ்சாத்து போட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு. ஆமா, இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். மிளகாத்தூள் போடுறோம், கரம் மசாலா போடுறோம் இந்த இடத்துல. இப்போ மிளகா வந்து நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 4 மிளகா போட்டுக்கலாம். 4 மிளகா உடைச்சு போடலாமா? திடீர்னு கோவப்படு. ஆமா, போன டைம் அப்படிதான் கோவம் வந்து திடீர்னு பச்சை மிளகா கோவப்பட்டா டமா டமான்னு வெடி போயிடும். அப்புறம் கஷ்டம். அப்படியே உடச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப டென்ஷனே இல்லை. ஏன்னா முழு மிளகா இருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து வேகும் போது அந்த ஆவி உள்ள போகும், டப் அப்படி வெடிக்கும். ஓகே, டன். இதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி. இப்பவா? ஆமா, தக்காளி எப்ப போடுவீங்க? தக்காளி எல்லாமே ஒட்டுக்க போட்டுடலாம். ஒட்டுக்க போடுறோம். இனிமேல் புதினா கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் புதினா. சரி, எல்லாம் ஒட்டுக்க போட்டுருங்க சரிங்களா? நானும் கோயம்புத்தூர் பாஷை கொஞ்சம் கற்றுட்டு வரேன். சென்னை பாஷை போயிடுச்சு எனக்கு இப்போ. நீங்க அடிக்கடி வர்றீங்கல்ல, கோயம்புத்தூர் எல்லா ஊரும் சுத்துறீங்க, அதனால பழகிரோன்னு. நாங்களாம் சென்னை பாஷை கத்துக்கல. வேண்டாங்க, அது தப்பு சொல்லுங்க. சென்னை பாஷை தப்புலாம் சொல்ல மாட்டேன், நம்ம ஊரை விட்டு தர மாட்டேன். இருந்தாலும் இந்த சைட்ல பேசுறது ரொம்ப அழகா இருக்கு. இங்க கொஞ்சம் திருநெல்வேலி வேற, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து அப்படியே அந்த பாஷை வேற. ஒரு கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். அப்ப நான் கொடுக்க மாட்டேன் சொல்றீங்க? இல்லைங்க, நாங்க யாருக்கா இருந்தாலும் சரி, குழந்தைங்க பெரியவங்க யாருக்கா இருந்தாலும் வாங்க போங்க அப்படி மரியாதையா பேசுவோம். சைடுல பாத்தீங்கன்னா கடை உங்க பாஷையே வேற மாதிரி இருக்குல்ல. அடுத்தது வந்து தக்காளி போட்டுடலாம். சரி, அதாவது அரைச்சி வச்சு தக்காளி போட்டுறோம். நீங்க நார்மலா வீட்ல பண்ணும்போது நல்லா பொடிசா கட் பண்ணி போட்டுருப்பீங்க, இங்க அரைச்சு போடுறோம். இதுக்கு வந்து ஆப்பிள் தக்காளி போடலாம். நாட்டுப்பழம் போட்டா புளிப்படிக்கு சாப்பாடு, அதனால ஆப்பிள் தக்காளி போட்டு. சரி, நம்ம தயிர்லாம் போடல. இல்லைங்க, எதுவுமே வேண்டாம். பிரியாணினா தயிர் போடுவீங்க, ஆனா இங்க இல்ல. ஓகேடா. இப்பயே நல்லா வாசம் வருங்க, புதினா வாசம் கமகமான வருது. புதினா தக்காளி இதெல்லாம் நீ நல்லா வதங்குனா எடுத்து சட்டியில போட்டு தண்ணி ஊத்தி சாப்பாடு போட்டு தம் போட்டு இறக்குனா சாப்பாடு ரெடி. புதினா தக்காளி, அப்பா சூப்பரா. இதுக்கப்புறம் மசாலா போடுறோமா? இல்ல இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். உப்பு வேண்டாங்க, ஏன்னு கேளுங்க. இப்போ தக்காளி வந்து நம்ம முழுசா போட்டோம்னா வதங்கறதுக்காக போடுறோம். இப்போ வந்து அரைச்சு போட்டோம், இதே சீக்கிரம் வதங்கிருங்க. சரி, டன். அப்போ வதங்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி எல்லாம் தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இனி வந்து பொடிகளை போட்டுக்கலாம். இன்னொன்று தக்காளி வதங்க அப்படி லைட்டாக கலர் மாறும். அது இந்த பக்கம் வந்துருக்கு, எடுத்துக்காட்டுங்க. பார்த்தீங்களா, இன்னும் நல்லா செம்மையா வாசம், கமகமகமான சூப்பரா அந்த புதினா வாசம் வருது. இன்னும் அது போட்டா பாருங்க, சும்மா எல்லாம் ஒடியாந்துருவாங்க சாப்பாடு. இப்போ நமக்கு என்ன வேணும்? மிளகாத்தூள் போடலாம். ஓகே, நாங்க காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். திருப்பி வந்து மிளகாத்தூள் வந்து அந்த கலருக்கு கொஞ்சம் சாப்பாட்டுல பிடிக்குங்கல்ல, காரம் வாசம் பிடிக்கும். அதனால இது வந்து அளவா தான், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. 3/4 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மாதிரி தேவையான அளவு போட்டுக்கலாங்க.
சரி ஓகே மிளகாத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பிரியாணி பொடி போட்டுக்கலாம். என்னங்க சாப்பாட்டு ஹைலைட்டே இதுதாங்க. பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா எந்த குழம்பு எது இருந்தாலும் சரி இது 2 பொடி போட்டு விட்டா போதும், கப கப கபன்னு வாசம் வரும். கறிசோறு சிக்கனு அப்படிம்பாங்க. ஓகே ஸோ பிரியாணி மசாலா போட்டாச்சு. மஞ்சத்தூள் வேணுமா? வேண்டாம், மஞ்சத்தூள் வேண்டாம். ஓகே டன். இது போட்டு நல்லா. ஆனால் தக்காளி சாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பிரியாணி மசாலா போட்டு பார்க்குறேன். இது கூட காய்கறிகள் போடணும் போடலாமா? போட்டுக்கலாம். தக்காளி கம்மி பண்ணணும். தக்காளி சோயா போடலாமா? சோயா போடலாம். அப்புறம் வெஜிடபிள் போடலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். தேவைப்பட்டா போட்டுக்கலாம். ஆனால் தக்காளியோட அளவு கம்மி பண்ணணும். சரி ஓகே. இப்போ நான் 5 தக்காளி போட்டிருக்கிறேன். அதில் வந்து ஒரு 3 தக்காளி கம்மி பண்ணிடணும். சரி தேவைப்பட்டா. ஆமாம் காய்கறி போடுறேன். காய்கறி போடுறேன். ஓகே டன். ஸோ இந்த மசாலா திருப்பி குக் பண்ணுறோமா? ஆமாம் இது ஒரு 2 நிமிஷம் வேகணும். ஓகே டன். இதில் கொஞ்சம் உப்பும் போட்டுடலாம். ஓகே டன். உப்பு போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் வதக்குறோம். பண்ணுறோம். ஸோ வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது வந்து மண் சட்டிக்கு மாற்றுறோங்க. மாற்றிடும். சரி ஓகே. நீங்கள் டேரெக்டாக மண் சட்டியில் பண்ணும்போது சம்டைம் வந்து அது பழக்கம் இல்லாதவங்க அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு போட்டினா ஈஸியாக நல்லா கலங்கிரும், அடி பிடிக்காதுங்க. சரி ஓகே. அப்போ வேகட்டும். பாருங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆமாம் சரி. இனி வந்து மண் சட்டிக்கு மாற்றிக்கலாம். சரி மண் சட்டி மாற்றிக்கலாமா? மாற்றிடலாம். அப்போ மசாலா கம்மிங்க. அப்படியே தக்காளி நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வந்திருக்கேன். ஸோ அந்த மசாலா கூட்டியாச்சு. போதுமா இது? ஓகே சரி ஓகே. தண்ணி ஊற்றலாமா? தண்ணி ஊற்றுற அளவு எனக்கு அது 1:2 குக்கர்ல. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரை எச்சா வைக்கணும், 2.5 வைக்கணும். ஓகே. அரை டம்ளர் எச்சா வைக்கணும். அதாவது 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். ஆமா. இதுவே குக்கர் இருந்தா 1க்கு 2. அதேதான். ஓகே தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும். ஆமா. இப்போ வந்து உப்புலாம் பார்த்துட்டு ரைஸ் போடணும். ஆமா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்னு சொல்லுவாங்க. பிரியாணி சீரக சம்பா அரிசி இருக்குங்கல்ல, அது வந்து கட்டிங்னா நொய் சொல்லுவாங்க. நொய். இதுலயே 2-3 வகை இருக்குங்க. ரொம்ப குறையும் இருக்கு, ஒரு முக்கா கட்டிங் இருக்கும். அப்படி இதுல வந்து பார்த்தா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா 1:2 தான். ரைஸ் குலையாதா? இல்ல குலையவே குலையாது, பளபளன்னு இருக்கும். இப்போ இந்த அரிசியை வந்து எவ்வளவு ஊற வச்சிருக்கீங்க? ஒரு 10-15 நிமிஷம். ஏன்னா முழு அரிசி இல்ல, குரணை. ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது, ஊற வச்சோம்னா குழஞ்சு போயிடும். அதனால இது வந்து 2-3 டைம் கழுவி தண்ணி வடிச்சு வச்சாவே ஊறிடுது. இப்போ வந்து தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு வருது. ஆமாம் சரி ஓகே. இப்போ ரைஸ் போட்டுறோமா? இப்போ வந்து உப்பு காரம் வேணும்னா பார்த்துக்கலாம். ஓகே. இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். அப்படி எடுத்து பாருங்க, இது வந்து அப்படியே ரசம் மாதிரி பக்கம் தான். இது தண்ணியாக இப்படி வரணும். இதுவே வந்து அந்த ஒரு 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 காரக்குழம்பு மாதிரி கெட்டி காரக்குழம்பு அப்படியே இருந்ததுன்னா ரைஸ் வேகாது. இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். மசாலா நிறையா இருக்கும். போட்டலாமா? போட்டலாம். இந்தாங்க ரைஸ் இந்தாங்க. அப்படி குருண அரிசி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசியை நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். தம் போடுற பக்குவத்தை சொல்லுங்க. இப்போ தண்ணிக்கும் அரிசிக்கும் மட்டமாயிரும். தம் போட்டலாம். அடுப்போட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல. சரி ஓகே. எனக்கு அந்த ஸ்டேஜ் வந்து காமிக்கிறீங்களா? இப்போ தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு, அரிசி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இனி வந்து தம் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சு சிம்மில் வச்சுருந்தோம்னா வெந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா, அது கலர் அப்படியே நல்லா தான் எடுத்து பாருங்க. வாசம் நல்லா இருக்கு. அதே டைமில் அந்த அரைச்சி போட்ட தக்காளி வந்து முழுசாக தெரியாமல் அந்த சாதத்தோட ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. அதான் தக்காளி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு. தம் போடலாமா? போட்டலாம். போட்டுருங்க. இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு போட்டுருங்க. அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும், அந்த ரைஸ் மேலே வர ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் சுண்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ தம் போடலாம். இலை போடுறதுக்கு வந்து அந்த ஸ்டீம் வாட்டர் வந்து கீழே இறங்காமல் இருக்கிறதுக்காக இலை போடுறோம். இதான் விஷயம். அவ்வளோதான். எவ்வளோ நேரம் ஆகணும்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். தம் ரெடியாக இருக்கு நினைக்கிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். சரி ஓகே. அப்பா
அந்த ரைஸ் எல்லாம் வெந்து நல்லா ட்ரை ஆயிருக்கு, இலையும் நல்லா சுருங்கி இருக்கு. ஆமாம், பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இனி எடுத்து போட்டு சுட சுட சாப்பிட வேண்டியதுதான். கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. இது கிட்டத்தட்ட அந்த வாசம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்லுமே அந்த பிரியாணி மாதிரி தான் வாசம், பிரியாணி மாதிரி தான் வாசம் வரும். ஆனால் தக்காளி நிறையா இருக்கும். ரைட், அதுக்கு தான் வந்து ஆப்பிள் தக்காளி போடுறதுக்கு. நாட்டுப்பழம் போட்டால் புளிப்பு வந்துருங்க அதுக்காக. சரி, ஓகே, ஃபைன். அப்பா ரைஸ் அப்படியே உதிரியா வருது. நல்லா வெந்துருச்சு பாருங்க, தண்ணி எல்லாமே இல்லை. நைஸ், நல்லா உதிரியா சூப்பருங்க. அதாவது இன்னும் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இன்னும் உதிரியா பாருங்க, உதிரியா இருக்கும். சூப்பர். அப்படியே சாப்பிட தெரியுங்களா? சாப்பிடலாம். சாப்பிட்றான பேருக்கு வெயிட் பண்ணக்கூடாது, உடனே சாப்பிடணும். சுட சுட கறிசோறு வாசத்துல தக்காளி சோறு பாருங்க, சாதம் பாருங்க அப்படியே உடச்சாடு. இதுதான் ஸ்பெஷலா அந்த குரல்ல பண்றது. ஆமா, பாத்தீங்கன்னா ஒட்டாது சாப்பாடு, உதிரியா இருக்கும். அதுக்கு வெங்காய தயிர், முட்டை கிரேவி, இது சூப்பரா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சாதத்தை சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை சாப்பிட்றேன். அப்படி வெந்திருக்கான்னு பாருங்க, உப்பு காரம். கையில் எடுக்கும்போது சாஃப்டா இருக்கு. ரைஸ் ஒன்று அப்படியே உதிரியா அப்படி பூ மாதிரி வருது. சூப்பர். காரமெல்லாம் எப்படி இருக்கு? காரம் ஒரு கல்ல சுருக்குன்னு இருக்கு. ஆனா சுவை பார்த்தீங்கன்னா அந்த வாசத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. ஐயோ வேற மாதிரி. கரிசோறுன்னு கொடுத்து ஏமாத்திடுவாங்க. ஆமாங்க. இதுல வந்து ஒரு சிக்கன் பீஸ் போட்டா வேற டேஸ்ட். ஆமா, பிரியாணியோட அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆமா, வேற மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இது அடிக்கடி வீட்ல செய்யறது அரிசி பருப்பு மாதிரி. இது அடிக்கடி வீட்ல செஞ்சா 2 வேளை வச்சு சாப்பிடுவாங்க. நைஸ், எக்ஸலன்ட் ரெசிபி. கண்டிப்பா நீங்க பண்ணும்போது என்ன பண்ணீங்கன்னா இந்த குருணை அரிசி வச்சு மட்டும் பண்ணுங்க. வெங்காய தயிர் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பரா இருக்கு. ரொம்ப ஈஸி தான். பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு சாப்பிடலாம். டிஃபனுக்கெல்லாம் கொடுக்கலாம். வெரி குட். வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். 2 வேளை வச்சு சாப்பிடலாம். காலையில் அவசரம்னா கூட இந்த மாதிரி செய்யலாம். நைட்டு சாப்பிடலாம். ஏதாவது வெளியில் போகிறோம் அப்படிங்கும் போதும் கூட இது டக்குன்னு செஞ்சிடலாங்க. நைஸ், வெரி குட் ரெசிபி. இது எத்தனை பேர் சாப்பிடலாம்? இது பார்த்தீங்கன்னா 4-5 பேர் சாப்பிடலாம். 4-5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஃபோன் கொடுத்துறீங்களா? என் பேர் மனோன்மணி, மனோஸ் கிச்சன். ஃபோன் நம்பர் வந்து 9952809354. இந்த மாதிரி சாப்பாடு உங்கள் வீட்லேயுமே வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் வந்து சுவையான பலகாரமெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வீட்டு முறையில் பண்ணுற முறுக்கு, தட்டை, அதிரசம், ரவா லட்டு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க. ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு நீங்கள் சாப்பிட்ற அந்த பக்கம் அந்த ஃபினிஷிங்னா அது இல்லை. வீட்டு முறையில் பண்ணுறது தனி ஒரு ஸ்டைலு, அது தனி ஒரு டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. லாஸ்ட் டைம் போட்ட முறுக்கு அது தனி டிமாண்ட். ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்கே ஆர்டர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வேணும், நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாரும் வந்து முறுக்குக்கு, அதிரசம், ஸ்வீட்டுக்கெல்லாம் நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க. நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இதே மாதிரி வந்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நான் உங்களுக்கு மட்டும் கேட்டீங்க, எங்களை கேட்க முடியல. உங்களுக்கு சேர்த்து தாங்க. பார்த்தீங்களா, அவங்க தனியாக செஞ்சுட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி போனேன். தரமான ரெசிபி, ரொம்ப சிம்பிள், ரொம்ப நீட்டான ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியில் பார்க்குறேன். சரிங்களா? See you, bye, take care.